ஆடி மாதம்னாலே கூழ் தாங்க ஸ்பெஷல். கூழ் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1வது வாரமே வந்து ஊற்றிடலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணி இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த கூழ் பார்த்தீங்கன்னா 9 கிலோ கிட்ட வந்து அத்தையே வந்து முன்னாடி காய்ச்சி வச்சுருந்தாங்க. நாங்கள் காலையில் ஏர்லியாக எழுந்து சமையல் வேலை எல்லாமே பார்க்க ஆரம்பித்தோம். கருவாட்டு குழம்புலேருந்து ஸ்டார்ட் ஆகி காய் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் காய், கீரை பொரியல் இதெல்லாம் செஞ்சு சீக்கிரமாகவே முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 8:30 அந்த மாதிரி காலையில் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. சரி, அடுத்து நம்ம நைட்டு கும்ப சாப்பாடுக்கு வந்து நம்ம நான்வெஜ் போடணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு அப்படியே சைட் பை சைடு வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஸோ சிக்கன், மட்டன் அப்படி எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு. அப்புறம் முட்டை, ஃபிஷ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிடச்சிது. அதனால் அது லேட்டாக தான் வந்து செஞ்சோம். ரசம் வைக்கிறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கிச்சன்லாம் வந்து அப்படி இப்படியே இருந்தது. ஸோ அந்த வேலை எல்லாமே கரெக்டாக போச்சு. ஒரு 10:30 11 வரைக்கும் அந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறமா வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது, சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணுறது. சாமிக்கு நல்லா படையல் போட்டு எல்லோரும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கூழை நல்லா வாசலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லோரும் கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். கூழ் ஊற்ற ஆரம்பித்த உடனே எல்லாரும் வந்துட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருந்து வேகமாக காலியாச்சு. கடற்கடன்னு வேலை நடந்தது. எல்லோரும் நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கூழ் ஊற்றுறதுன்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்க. அது நல்லபடியாக முடிஞ்சுது. அது முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ அடுத்து நாங்கள் வந்து பொங்கல் வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்லாரும் பசியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் கூழ் மட்டும் குடிச்சு பார்த்தோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களுக்கு ரொம்ப பசியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஊட்டிட்டு நம்ம அடுத்த வேலையை பண்ணலாம் சொல்லிட்டு பசங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடுலாம் ஊட்டி முடிச்சதுக்கப்புறமா ஸோ அவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சொம்பில் வந்து கூழ் கேட்டார். ஸோ ஊற்றி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கூழ் மேலே அந்த கருவாட்டு குழம்பு, அந்த கீரை காயெல்லாம் போட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அது சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. அவருக்கு அதை கொடுத்துட்டு அடுத்து நாங்கள் பொங்கல் செய்ய ஆரம்பிச்சுட்டு பொங்கல் வந்து கீழே வந்து சாமிக்கு படைச்சி சாமி கும்பிட்டோம். மாமனார் வந்து தீபாரதனை காமிச்சிட்ருக்காரு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கும்பம் சாப்பாடு வந்து படையல் போட்டோம். சாமி கும்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கும்பம் சாப்பாடு வந்து வாங்கி எல்லாருமே சாப்பிடுவோம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் படையெல்லாம் போட்டு முடிஞ்சு நல்லபடியாக வந்து இந்த கூழ் வந்து ஊற்றி முடித்தோம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூழ் குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா, நீங்களும் கூழ் குடிக்கிறீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.